ஜன்மாஷ்டமி முதலில் எப்படி கொண்டாடப்பட்டது? தெய்வீக தேவியானவர் கம்சனின் கைகளில் இருந்து தப்பித்து வானில் எழுந்தாள். அவள் கம்சனை நோக்கி, உன் கொடுமையை முடிவுக்கு கொண்டு வர பிறந்த கிருஷ்ணன் ஏற்கனவே உயிருடன் இருக்கிறான் என்று அறிவித்தாள். அதை கேட்ட கம்சன் பயத்தில் நடுங்கினான். ஆனால் அதே நேரத்தில் கோகுலத்தில் மகிழ்ச்சி தொடங்கியிருந்தது. நந்தகோபரும் யசோதையும் வாழ்ந்த இல்லத்தில் அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அந்தக் குழந்தை பகவான் கிருஷ்ணர் என்பதை அறியாமல் கிராம மக்கள் அனைவரும் ஆவலுடன் ஒன்று கூடியனர். நந்த மகாராஜா தனது மகன் பிறந்த செய்தியை அறிவித்தார். உடனே முழு கிராமமும் கொண்டாட்டத்தில் மூழ்கியது. வீடுகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன. தெருக்கள் இசை, தவில் மற்றும் பாடல்களின் ஒலியால் முழங்கின. பெண்கள் விளக்குகளையும் இனிப்புகளையும் ஏந்தி மகிழ்ச்சியுடன் நடனமாடினர். வெண்ணெய், பால் மற்றும் தயிர் அனைவருக்கும் பகிரப்பட்டது. மாடுகள் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டன. ஆசீர்வாதங்களும் மகிழ்ச்சியும் காற்றில் நிரம்பியிருந்தது. அது கோகுலம் இதுவரை கண்ட மிக மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. அதே நேரத்தில் வானுலகிலும் மகிழ்ச்சி பரவியது. பகவான் விஷ்ணு பூமியில் கிருஷ்ணராக அவதரித்ததை தேவர்கள் அறிந்திருந்தனர். வானத்தில் தெய்வீக முரசுகள் முழங்கின. மேலிருந்து தெய்வீக மலர்கள் பொழிந்தன. முனிவர்கள் பிரார்த்தனைகள் செய்தனர். தேவகன்னியர்கள் புகழ் பாடினர். பிரம்மாவும் சிவபெருமானும் கூட மரியாதையுடன் தலைவணங்கினர். கிருஷ்ணரின் பிறப்பு உலகிற்கு நம்பிக்கையையும் தர்மத்தையும் மீண்டும் கொண்டு வந்ததால் பிரபஞ்சமே கொண்டாடியது. அந்த புனித இரவே முதல் ஜன்மாஷ்டமியாக மாறியது. பூமியில் கோகுல மக்களாலும் வானுலகில் தேவர்களாலும் கொண்டாடப்பட்ட அந்த தெய்வீக இரவு இன்றும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் நினைவு கூறப்படுகிறது. மேலும் மாயமான கதைகளுக்கு தீக்ஷா டேல்ஸை பின்தொடருங்கள்.